ஆக எட்டாவது ஸ்லோகம். ஓம் விஷ்ணு விஷ்ணு லக்ஷ்மி விஷ்ணு ஸ்தூலா ஸ்தூலா ஸ்தூலத்ரேக ஸ்தூலம் ஸ்தூலா ஸ்தூலத்ரேக பிரணவ பிரதான பிராண பிரணவஸ்லோக சப்தஸ்ட்ரூபே சப்தலோக சிருஷ்டி சிருஷ்டி திருத்தியோ சிவா விஷ்ணு ஆதிசக்தி அனந்த பராபர பவித்ர பவித்ரோ பவித்ர ஆனந்த கற்பகவள்ளி அனந்த கற்பகவள்ளி பூஜாசக்தி லக்ஷ்மி விஷ்ணு பூஜாசக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. ஆறுக்குள்ளே சித்தத்தை பார்த்தோம். ஏழுக்குள்ளே எட்டெழுத்து மந்திரத்தின் நாதத்தின் சப்தத்தை பார்த்தோம். இப்பொழுது எட்டுக்குள்ளே புகுந்திருக்கிறோம். இந்த எட்டுக்குள்ளே என்ன விஷயம்? இதற்கு முன்வரை 6, 7 கடல் கடல் சார்ந்த இடம், கடல் கொப்பளித்தல், உயரே வருதல் லக்ஷ்மி, தாமரை மலரை விட்டு வெளியேகுதல், இஷென்ற சத்தத்தோடு பேரொலியாகி கடல் பொங்கி மேலே வருகிறாள். ஆனால் இங்கே இந்த எட்டெழுத்து மந்திரம் திரு எட்டெழுத்து மந்திரம், எட்டெழுத்து மந்திரம் என்று சொல்லிவிடலாகாது. திரு எட்டெழுத்து மந்திரம் என்று சொல்ல வேண்டும். ஏன் திரு எட்டெழுத்து மந்திரம் என்று சொல்ல வேண்டும்? சௌபாகியவதியாக பேரழகியாக பிரம்மத்தின் துணை சரஸ்வதி, சிவத்தின் துணை பார்வதி, விஷ்ணுவின் துணை மகாலட்சுமி, இவர்களுடைய பேரழகை காட்டிலும் ஆனந்தமயமான பேரழகு உடையவள் இவர்களுக்கு முன்னோடியான ஆதி பராசக்தி. எட்டெழுத்து மந்திரத்திற்குள்ளே பிரணவாம்ச நாதமான நிர்குணத்தின் சகித சக்தியை கொடுப்பது அனைத்து சக்திகளும் என்பது பெயர். இந்த அன்னை ஆகவே திரு எட்டு எழுத்து மந்திரம் என்று சொல்ல வேண்டும். நாராயண மந்திரம். ஸ்தூலம் உயிரோடு கூடிய மனிதனின் உடல் ஸ்தூலம், அதாவது நடைக்கும் அனைத்து செயல்களுக்கும் உபயோகமாகக்கூடிய உடல் என்பது இதற்கு பெயர். ஆசை, விகாரம், காமம், காதல், போர் இவைகளை தொகுத்து ஸ்தூலத்துக்குள்ளே வைத்தான். இதில் விகாரமும் காமமும் 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம், 2 எழுத்து மந்திரம் காளி, ஷடாட்சர மந்திரம் என்பது 6 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் என்பது சிவாய நம, மசிவாய நம, நமச்சிவாய நம, ஓம் நமோ நாராயணா எழுத்துக்களை மீறி காமவசத்திற்கு உள் செல்வது மனிதனுடைய உடல். அதற்காக இதற்கு ஸ்தூலம், ஸ்தூலா என்பது பெயர். இது பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை வைத்துதான் அனைத்தும் செய்ய வேண்டும். தேவருக்கு உடல் உண்டு, மனுவுக்கு உடல் உண்டு, நவகிரகங்களின் தலைவர்களுக்கு உயிர் உண்டு, பிரஜாபதிக்கு உயிர் உண்டு, உடல் உண்டு, 7 மகரிஷிக்கும் உடலுண்டு, உயிர் உண்டு, அரக்கர்களுக்கும் அரக்கத்தன்மையில் உடல் உண்டு. அந்த உடலை கொடுத்ததனால் ராவணன்
மாயாவின் சக்தியை தனக்குள்ளே புகுந்து கொண்டு சீதா பிராட்டியை அடைய வேண்டும் என்று நினைத்தார். அந்த நினைவு வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, உடல். அது ராட்சச உடல். ஆதி பராசக்தியான அன்னை தன்னுடைய ஒரு சொரூபத்தை மாயைக்குள்ளே புகுத்திருக்கிறாள். தானழகா மாயை அழகா என்றால் இவள் பேரழகு, அவள் பெட்டக அழகு மாயை. அவள் பெற்ற மாயை வீறு கொண்டு வந்ததனால் ராமாயணம் வந்தது. சீதா பிராட்டி உடலுக்குள்ளே மாயையின் தன்மையை ராவணன் ஆராய்ந்தான். அப்பொழுது அனைவருக்கும் உடல் என்ற ஸ்தூலம் தேவைப்படுகிறது. விகாரமான காமத்தின் அடிப்படையை அனுபவித்துவதற்கே ஸ்தூலம் தேவை. ஸ்தூலா தாய் தந்தையின் உடல், ஸ்தூலம் என்ற இரு உடல்கள் இணைவதால் ஆண் அல்லது பெண் என்ற மற்றொரு உடல்கள் தாயின் வயிற்றிலே இருந்து வெளிப்படுகிறது. ஸ்தூல திரேகா, பாட்டனார் உடன் இருந்த முன்னோர், இறந்த முன்னோர், இவை அனைத்திற்கும் ஸ்தூல திரேகை என்பது பெயர். ஸ்தூலத்தை படைத்த பின்தான் வேற்றுமை காண முடியும். பிரகலாதன், ஹிரண்யகசிப்பு அரக்க குலத்தை சார்ந்தவர்கள். ஒருவன் மாயைக்குள் இருந்து மாண்டு விட்டான். அந்த மாயையை ஏணிப்படியாக வைத்து 8 எழுத்து மந்திரக்காரனை பிரகலாதன் பற்றி கொண்டான். இதற்கு ஸ்தூலம் என்ற உடல், அது மனுவாக உடலாக இருக்கலாம், அல்லது மனிதனாக உடலாக இருக்கலாம், அல்லது பிறப்பு தொழிலை பகுத்து தொகுத்து அளிக்கும் பிரஜாபதியின் உடலாக இருக்கலாம், கிரகங்களின் அதிதேவதைகளான உடல்களாக இருக்கலாம். ஏன் பிரம்மம், விஷ்ணு, சிவன் 3 பேர், 3 பிராட்டிமார்கள் அவர்களுடைய உடலாக இருக்கலாம். இவைகளுக்கு ஸ்தூலம், ஸ்தூல திரேகே என்று பெயர். இதற்குள்ளே அன்னை படைத்து காத்து வைத்திருக்கிறாள் பிராணனை. பிராணா, ஆதி காலத்திலே கணவனை பிராணநாதா என்று அழைப்பனர். ஆதி காலத்திலே கணவனை பிராணநாதா, அடுத்து தலைவன், அடுத்து ஆத்துக்காரன். என்னையா ராமசாமி, இப்பொழுது பெயரிட்டு அழைக்கின்றனர் ராமசாமி என்று. ராமனே பெயர் கொண்டு வந்தால் கூட அவன் மனைவி ராமசாமி என்று அழைப்பாள். இதற்கெல்லாம் ஆதாரணமாக இருப்பது பிராணன். இந்த எல்லா உயிர்களிலும் இந்த பிராணன் இருந்திருக்கிறது. இறக்கும் முன் பிராணன். இந்த பிராணத்துக்கு தலைவியாக இருப்பது ஆதி பராசக்தி. உயிர் உள்ளபோது பிராணனாக இருக்கிறாள். உயிர் போன பின், உயிர் போன 16வது நாள் பிராணத்தின் தத்துவமாக ஆதிபராசக்தி வெளியேறுகிறாள். பிண்டாதி தர்ப்பணத்திலே இவள் பிராணனாக இருக்கிறாள். கருவறையில் போகக்கூடிய விதைக்கு பிராண தத்துவத்தோடு இருக்கிறாள். அதுதான் நாத தத்துவம். இப்படி எல்லா இடத்திலும் உயிருள்ளே உயிரற்ற, கல் உயிரில்லாத நிலை என்பேன். ஒரு பொருள் பூமியில் விழுந்து விட்டால் அதற்கு உயிர் உண்டு. உயிரல்லாத கல்லை பிளக்க முடியாது. பாஷாணத்தினால் செய்யப்பட்ட சிலைகள் கூட
அதனுடைய சக்தியை சுரண்டி எடுத்து விடலாம். நவபாஷாணா சக்தி என்பது அதற்கு பெயர். ஒரு பொருள் பூமியில் தோன்றுகிறது என்றால் அதற்கு உயிர் உண்டு என்பது பெயர். அனைத்து தலைமுறையிலும் வந்து அனைவருக்குமே பிராணத்தின் தலைவியாக அன்னை ஆதி பராசக்தி இருக்கிறாள். அதற்காக பிரணவாந்த லோகம் என்ற ஒன்றை படைக்கிறாள். பிரணவானந்த லோகம் ஓம்காரத்தின் தத்துவாக்கம். நாம் அங்கு சென்று பார்க்க இயலுமா? பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு தாயின் மணிவயிறு பிரணவானந்த லோகம். பிரணவானந்த லோகம் என்பது அதற்கு பெயர். ஆகவே அந்த கருவறையிலே படகு போன்று பனிக்குடத்துக்குள்ளே அவளுடைய பிராணனின் சக்தியை உயிரில்லாத விதைக்குள் புகுத்தி, ஆணின் விதை திரவ நிலையாக கெட்டியாக ஓடுகிறது. பெண்ணின் கருமுட்டைக்கு உயிர் அல்லாத நிலை. வெளிக்கண்டு தூரத்தின் வெளிக்கண்டு 3வது நாள் பொறிக்க வேண்டும், அல்லது 5வது நாள் பொறிக்க வேண்டும், உடல்நிலை சீராக இருப்பின். ஓம்காரத்தின் தத்துவம் திட திரவிய. திட திரவ, ஆணின் விதை திரவம், பெண்ணின் கருமுட்டை திடம். அதற்குள்ளே உயிரற்ற தன்மையான இரு கூறுகளை அன்னை ஆதிபராசக்தி பிரணவத்தின் ஓம்காரமாக அதை படைக்கிறாள். ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள்ளே ஓம்காரத்தின் லோகம் உண்டு. ஆகவேதான் பிறப்புகள் நடக்கிறது. இந்த ஸ்தூல தேகம் தாங்கிய அனைவரும் ஸ்தூலத்தின் தேகத்தை தாங்கிய அனைவருமே பிரணவலோகத்தின் தத்துவார்த்தத்தை அடைந்தவர்கள். இந்த பிரணவலோகத்தின் தத்துவம் ஆணில் லிங்கோத்பவா. லிங்கம் என்றால் ஆண் குறி. அதற்குள்ளே இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். அந்த படைப்புதனை செய்தது பெண். அந்த படைப்புதனை செய்தது பெண் என்றால் அவள் ஆதி பராசக்தி. உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாலே அதனுடைய பிராணத்தின் ஓம்கார லோகத்தின் தத்துவத்தை பிரம்மனிடத்திலே கொடுத்திருக்கிறாள். அவன் ஒரு ஓலை சுவடியை வைத்துக் கொண்டிருப்பான் கள்ளன். அதை பார்த்து எழுத வேண்டும். அவனுக்கு சாதகமாக எழுதுவான் என்று அவன் பின்னங்கைகளால் பின்முதுகிலே வைத்து எழுதி உருவத்தை ஆண் என்று பெண் என்று கொடுக்கிறான். இதற்கெல்லாம் நிலையாக தத்துவமாக இருப்பது இந்த ஓம்காரத்தின் நாயகியாகிய ஆதிபராசக்தி. ஆகவே பிரணவா என்றால் ஓம்காரத்தின் பிரணநாத உலகம். இதில் மனு, பிரஜாபதி, அரக்கன், தேவர், தசரதரை போன்ற மன்னர்கள், 64 தேசத்து சக்கரவர்த்திகள், நாரத மகர்ஷி போன்றவர்கள் இந்த உலகங்களுக்கு சென்று வர இயலும். அது கிருத்தா திருத்தா துவாபார யுகம் வரை நடக்கும். கலியுகத்திலே மட்டும் மனிதன் விகார காமத்தை பெற்றிருப்பதனால் பக்தியின் வழியாக இந்த ஸ்தூலம் என்ற உடலை விடுத்து செல்ல முடியும். ஓம்காரத்தின் பிரணவ தத்துவை அறிந்து விட்டானால் உடலோடு தசரதன் சென்றானாம், உடலோடு பாண்டு சென்றானாம். அதுபோன்று சென்று திரும்பி வரலாம். எப்படி உடலோடு செல்வது? தேவர்கள் தன் உடலை மையமாக வைத்து, அசுரர்கள் தன் உடலை மையமாக வைத்து
மந்தார மலையை மத்தாக வைத்து பாம்பு என்ற கார்கோடகனை கயிறாக வைத்து கடைவதற்கு உடல் தேவைப்படுகிறது. அங்கு ஒரு உடல், பூ உலகம் என்று சொல்லும் போது மனித உடல். இந்த மனித உடல் இறைவனுடைய உடலை காட்டிலும் விசேஷம். விஷ்ணு என்று மனிதன் சொல்லக்கூடிய காலத்திலே ஆதி லட்சுமி முதல் 7 லட்சுமி வரை ஆதி பராசக்தி மாலவன் காதுகளிலே விழுகிறது. அங்கிருந்து அம்மா என்று திரும்பி வந்து இவன் காதுகளிலே விழுகிறது. பாவமானது கலைக்கப்பட்டது பிரணவரோகத்தின் சக்தி. இதற்கு சப்தோ, நாதத்தின் சப்தம். அங்கு 8 திசைகளை கொடுத்தாள். 8 லட்சுமிகளை படைத்தான் முன்னம். 7வது ஸ்லோகத்தில் திரு 8 எழுத்து மந்திரத்தை அளித்தாள். 7 லட்சுமிகளை கொடுத்தாள். அதற்கு ஓம்காரத்தின் ஒலிநாத சப்தத்தை சப்தோ 16 கைகளால் அன்னை லட்சுமி வழங்குகிறாள். ஒருவர் கொடுக்க கூட தானம் செய்யும் மனோநிலை வர வேண்டும். ஒருவன் கொடுக்க கூட தானம் கொடுக்கும் மனோநிலை வர வேண்டும். இதுதான் உண்மை. துரியோதனன் கயவன். அவனிடத்திலிருந்து பெற்றது அங்கதேசம் கர்ணன். ஆனால் கர்ணன் கண்ணனை மிஞ்சி பெயர் எடுத்தான். தர்ம தேவதையில் அவன் காலை முத்தமிட்டன. காரணம், துரியோதனனுக்கும் இரக்கம் உண்டு என்று விஷ்ணுவான கண்ணன் பறைசாற்றுகிறான். துரியோதனன் கயவன், கொடுமையானவன். இந்த தன்மை அந்த துரியோதனனுக்கு எங்கிருந்து வந்திருக்கும்? ஓம்காரத்தின் ஒலிநாதமான சப்தம். 8 லட்சுமிகளை வைத்தானே முன் ஸ்லோகத்தின் படி 16 கைகளால் வழங்கியிருக்கிறாள் துரியோதனனுக்கு. கண் இல்லாததால் திருதராஷ்டிரனுடைய அண்ணனுக்கு பதவி சென்றது. அவன் மாண்ட பின் திருதராஷ்டிரனுக்கு வந்தது. நியாயமாக மூத்த பிள்ளைக்கு வர வேண்டும் துரியோதனனுக்கு. ஆனால் துரியோதனனுக்கு தர்ம குணம் இல்லை. சிறு காலம் அவன் ஆள வேண்டும் என்று 7 லட்சுமிகள் 16 கரங்களால் அங்கதேசத்தை கர்ணனுக்கு கொடுக்கும்படி செய்தது ஓம்காரத்தின் ஒலிநாத சப்தம். இதற்கு இங்கே சப்தோ என்று பெயர். இந்த தர்மத்தின் தேவதையாக அருள்பாலித்தது அன்னை ஆதி பராசக்தி. ஆகே இந்த நிலையில் ஓம்காரத்தின் நாதத்துப்படி 7 உலகத்தினை சிருஷ்டி செய்தால் ஷூபோ சொரூபம். அவ்வுருவத்தில் 7 உலகங்களை சிருஷ்டி செய்கிறாள். 7 உலகம் என்பார் 14. அதை புவனமாக்க பெருக்குகிறாள். சப்தோ ஓம்காரத்தில் நாதமும், அந்த நாதத்தின் உலகம் அது எது? பூமி. அது எப்படி பூமிக்கு பொருந்தும்? மனிதன் பூமியில் நிலையாக வாழ்கிறான். ஆகாரத்தை கொடுத்துவிட்டு ஓரறிவு நெல், கோதுமை, ஆப்பிள் மற்ற மரங்கள் அழிந்து போகிறது. சிறுகாலம். இரண்டாவது நீருக்குள்ளே இருப்பது மீன்,
அது நிலத்திலே வாழ முடியாது. யோகாசனம் கற்றால் நீரிலே கூட மிதப்பான் மனிதன். மூன்று, பாம்பினங்கள் பூமியில் ஊர்ந்து செல்வது, பூமிக்கு மேலே புற்றுதனை வளர்த்து அதிலே குடியிருப்பது. 4, ஓரறிவான மரத்தை மையமாக வைத்து பறவைகள் வாழ்வது. 5, ஓரறிவின் தத்துவத்தை சார்ந்த பிருந்தாவனம் என்ற காட்டுக்குள்ளே விலங்கினங்கள் வாழ்வது. 6வது ஞானத்தை 6வது அறிவுப்படி விஞ்ஞானம் பகுத்தறிவை கடந்து நிலத்தில் மனிதன் ஆன்மீகத்தை உணர்வதால் இதற்கு பூவுலகம் என்பது பெயர். இதற்கு கூட ஓம்காரத்தின் நாதத்தின் சப்தம் இந்த பூவுலகத்திற்கு உண்டு. இந்த உலகம் பூமி உருண்டை. ஓம் என்று சொல்லி 12 மணி நேரம் உறக்க கூவுகிறது. சூரியன் மறைந்த பின் உறக்க கூவியே ஓம் அடுத்து 12 மணி நேரம் எதிரொலியாக வருகிறது. இதற்கு சப்தம், சப்தோ, ஓம்காரத்தின் நாதம், ஓம்காரத்தின் நாத உலகம் என்பது பெயர். இதுதான் உண்மை. சிருஷ்டித்தல். இருப்பினும் பூவுலகம் என்பது பெரிய விஷயம். சிருஷ்டி தேவன், மனு, பிரஜாபதி, அசுரன், ரிஷி. இந்த உலகங்கள் தேவ உலகம், மனித உலகம், பிரஜாபதி உலகம், அசுர உலகம், ரிஷிகள் உலகம், சொர்க்கம், நரகம், 7 உலகங்களின் நாதத்தை பூமிக்குள்ளே கொண்டு வருகிறாள் அன்னை. இதற்கு ஆதாரமாக இருப்பது சிருஷ்டி. 7 உலகத்தின் சிருஷ்டி. இதை வேறு மாதிரியாகவும் சொல்வது உண்டு. அதே சிருஷ்டியை மும்மூர்த்திகளின் ஆதாரமாக வைக்கிறாள். இந்த மும்மூர்த்திகளின் ஆதாரமாக வைப்பது அன்னை ஆதிபராசக்தி. திருத்தியோ முத்தேவர், சிவா விஷ்ணு பிரம்மம், சிவா விஷ்ணு பிரம்மம் திருத்தியோ 3 தேவர்களின் தத்துவம். சிவோ அழித்தல், விஷ்ணு காத்தல், பிரம்மத்தின் சக்தி, ஆதி சக்தி என்ற பரம், பராபரம், ஆதிபரம், பரம் பராபரம், 3 ஆதிபரம், 4 ஆதி, 5 சக்தி. இதனுடைய கூட்டுத்தொகை ஆதி சக்தி. மொத்தத்தின் கூட்டுத்தொகை ஆதி பராசக்தி. அது என்ன ரூபம் என்றால் பிரம்மம், பிரம்மசக்தியின் ரூபம். ஏன் அங்கு பிரம்மசக்தியின் ரூபத்தை கொடுக்க வேண்டும்? அப்பொழுதுதான் லிபி லபி என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை சீராக செய்ய முடியும் பிரம்மத்தால். பவித்ரோ, ஆதிசக்தி தான் பிரம்மத்தின் நிலையான சக்தி. பவித்ரோ ஆன்மீக தத்துவத்தை மாயை கலவாது அளித்தல். கார்கோடகனுக்கு கூட சற்று மாயை வந்தது. 8 எழுத்து மந்திரத்தை சொல்ல உடல் தங்கமாவதை கண்டு மாலவன் கீழ் இறங்கினால், மகாலட்சுமி கீழ் இறங்கினால் அவர் படுத்த இடமும் தங்கமாகுமே. அது கூட மாயை தானே. படுத்திருந்தது மாயையை அறுக்கக்கூடிய மாலவன், மாலவி. அங்கு கூட ஆதிசேஷனுக்கு ஒரு சின்ன ஆசை. அதற்காகத்தான் வள்ளல் சொன்னான், பொன் திரேகத்தை அடைந்து விட்டு தள்ளும் என்றான். இந்த திரேகத்தை பொன் திரேகம் என்று சொன்னான். 7ஆம் திருமறையிலே வள்ளல் பெருமான் இதை சொல்லி இருக்கிறான். அனைத்தும் நடந்தது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான்.
இங்கே இவன், அங்கே அவன். இங்கே இவன், அங்கே அவன். அவன்தான் ராம கிருஷ்ண பரமஹம்ச மூர்த்தி. ஆன்மீகத்தின் தத்துவத்தை மாயை கலவாது ஆதிபராசக்தியின் வழியாக பவித்திரமான ஆனந்தத்தை அனுபவித்தவர். பவித்திரமான ஆனந்தத்தை அனுபவித்தவர். அதற்காக அவன் வேண்டினானாம், என் உடல் இளமை துறந்து முதுமை அடைய வேண்டும் என்று வேண்டினாராம். முதியோர் கூட இளமை வேண்டும் என்கிறார்கள். நிறைத்த முடியை கயவன் கூட கருமையாக்குகிறான். இது உலக நீதி. இது உலக நீதி. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேண்டிக் கொண்டது, இந்த உடல் பரமத்தன்மை அடைய வேண்டுமெனில் அன்னை ஆதிபராசக்தியின் சொரூபமான காளியிடத்திலே வேண்டுகிறான், நான் முதியவனாக காட்சி கொடுக்க வேண்டும். நான் முதியவனாக காட்சி கொடுக்க வேண்டும். இது நியாயமானது. இதற்கு பவித்ரோ ஆன்மீக தத்துவத்தின் மாயை கலவாதிருப்பது. அடுத்த வேண்டுதல் வேண்டுகிறான், நான் கிழவனானது போல் விவேகானந்தர் ஆகலாகாது. ஆசை. அவன் நடக்கும் போது ராஜத்தின் நடை சிங்கத்தோடு கூடி நடக்க வேண்டும். இந்து தர்மத்தை விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகத்திலும் பறைசாற்றச் செய்தவன் விவேகானந்தன். அவனுடைய கால்வழிதான் இன்றைக்கு பிரம்மசூத்திரம் கண்டது இந்து மதம். அணுக்குள்ளே இறைவனை அடக்கி இறைவனுக்குள்ளே அணு உண்டு என்று சொன்னது அவனுடைய சித்தாந்தம்தான். அனந்தா, சந்தோஷித்தல், இதை வாரி வழங்குவதால் அன்னை ஆதிபராசக்தியான மகாமாதா சந்தோஷிக்கின்றாள். என்ன கொடுக்கிறாள்? என்ன கொடுக்கப்படுகிறது? மாயை கலவாத நிலை. மாயை கலவாத நிலை பேடி என்று சொல்லக்கூடிய நெற்பயிரிலே உண்டு. ஆகவேதான் அது மனிதனுக்கு உணவாகிறது. ஓரறிவு தாவரம் அனைத்தும் மனிதனுக்கும் ஒரு உணவாகிறது. 4 கால் ஜீவராசிகளுக்கும், பசு, ஒட்டகம், யானை, இதுகளுக்கும் உணவாகிறது. மாயை கலவாத நிலையை ஓர் அறிவு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நுகரலாம். வெல்வம், துளசி, வெண்தாமரை, செந்தாமரை இவைகள் அனைத்துமே ஓரறிவை சார்ந்தது. இவைகள் அனைத்துமே ஓரறிவை சார்ந்தது. இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பன. இதற்கு அனந்தோ சந்தோஷித்தல். என்ன ஆனந்தம் பாருமே! எத்தனை ஆனந்தத்தை பூவுலகுக்கு அன்னை காட்டிக் கொடுக்கிறாள் ஆதிபராசக்தி என்பதை பார்க்க வேண்டும். சித்தத்தின் வழியே சித்தனாகி பிடிப்பதுதான் இதை. ஆகவேதான் அவள் சிங்கத்தின் மேலே அமர்ந்திருக்கிறாள். அனைத்து உலகத்தையும் சிங்கமாக்கி அதன் மேல் அமர்ந்து ஊர்வலமாக வருகிறாள். உலகத்தை சிங்கமாக்க முடியுமா? ஆக்க முடியும். ஒரு நாற்காலியை பார்க்கிறாய். இது என்ன என்று கேட்டால் நாற்காலி என்கிறாய். மரம் என்றா சொல்கிறாய்? மரத்தின் உருமாற்றம் நாற்காலி. அது வெள்ளியால் புனையப்பட்ட நாற்காலி. அது தங்கத்தால் ஆன நாற்காலி. மரத்தின் நிலை மாறி நாற்காலியாகிறது. மனிதனே இந்த தத்துவத்தை ஆராய்ந்து மரத்தை நாற்காலியாகிறான். அன்னை அனைத்து புவனங்களை சிங்கமாக்கி அதிலே அனைத்து தேவர்களையும் படைத்து அதன் மேல் அமர்ந்து ஊர்வலமாக வருகிறாள்.
சரிதானே இது? இதற்கு ஆனந்தம், சந்தோஷித்தல். இந்த சந்தோஷத்தின் மகா தத்துவத்தை அனுபவிப்பது அன்னை ஆதிபராசக்தியின் வழியாக பூவுலகத்திலே இருக்கக்கூடிய மனிதன் அடைகிறான். கற்பகவல்லி கபால தத்துவத்தின் நாயகனை பூஜிக்க இறந்த மனிதன் மாயை அறுத்து மீண்டும் ஞானத்தை அளிக்கக்கூடிய நிலையில் பிறக்கிறான். கற்பகவல்லி என்பது பெயர். தன் பாதங்களை காட்டி கடலிலுள்ளே நீரை மேல் கொண்டு வராமல் இருப்பது கற்பகவல்லி. கபால தத்துவத்தை காட்டிக் கொடுப்பவள். இந்த கபால தத்துவம் என்பது என்ன? ஒரு மனிதனுக்கும் அவன் தலைவிதி தெரியாது. ஒரு மனிதனுக்கும் அவன் தலைவிதி தெரியாது. என்னையா படித்திருக்கிறாய்? MA. என்னையா படித்திருக்கிறாய்? சார்ட்டர்ட் அக்கவுண்ட். என்னையா படித்திருக்கிறாய்? மருத்துவத்தி உலகத்திலே சிறந்த மாமன்னன். தலைவிதியை எவனாலும் படிக்க முடியாது. ஏனென்றால் அதுக்கு மொழியான எழுத்துக்கள் அன்னை ஆதிபராசக்தி படைக்கவில்லை. மருத்துவ உலகத்திற்கு சென்றால் ஒருவனுக்கு மூக்கோழியே ஆகாரத்தை செலுத்தி மானிட்டர் என்பர். அந்த மானிட்டரிலே கோடுகள் வரும் மேலும் கீழுமாக. இந்த கோடுகள் வந்தால் அவன் கோட்டை தாண்டி செல்ல போகிறான் என்பது பெயர். எங்கே வைத்திருக்கிறீர்கள்? மானிட்டரிலே வைத்திருக்கிறேன். மனிதனை மானிட்டராக்கி மானிடர் உலகத்துக்கு அனுப்புவது. அதே மாதிரி உள்ளம் தலையில் உள்ள 7 வகை திரைகளை அறுத்து மண்டை ஓட்டிலே குறுக்கும் நெடுக்குமாக எழுதுகிறாளே, அதற்குத்தான் கபால தத்துவம். அதை பிரம்மனால் தவிர்த்து, அன்னை ஆதிசக்தியால் தவிர்த்து படிக்க இயலாது. படித்து விடுவான். மனிதன் லேசானவன் அல்ல. படித்தவன் இந்த உலகிற்கு திரும்பி வருவதில்லை. கண்டவரும் வெண்டதில்லையாம், வெண்டதவரும் கண்டதில்லையாம். நான் சொர்க்கம் புகிறேன் வா என்றால் உடல் விட்டு போக வேண்டும். எவன் போவான்? இந்த கபால தத்துவத்தின் மேனோக்கத்தின் நாயகனுக்குத்தான் பூஜித்தால் இறப்பிலிருந்து இறப்பை முடித்து மீண்டும் பிறக்கும் போது ஆன்மீகத்தின் ஞான சக்தியை கொடுக்கக்கூடிய கற்பகவல்லியாக ஆதி பராசக்தி தன் பாதங்கள் வழியே, 2 பாதங்கள் வழியே, இடது பாதத்திலே யமலோகத்தை பதிய வைத்திருக்கிறாள். அதை கடந்து சென்று சொர்க்கலோகத்தை அடைந்து, முதலிலே மனிதன் எங்கே போகிறான்? மரணத்தை விரும்புவதில்லை. சொர்க்கலோகம் போகிறான். ஏன்? வா வா, உன்னை சொர்க்கலோகம் அழைத்து செல்கிறேன். உயிரை விட்டபின் ஆனந்தமாக செல்வான். எங்கே? இதுதான் சொர்க்கலோகமா? ஆம், இதுதான் சொர்க்கலோகம். அங்கே சற்று குனிந்து பார். ஓ, இதுதான் நரகலோகமா? சொல்வதற்கு முன் அங்கே விழுந்து விடுவார். இது நியதி. 2 பாதங்களை காட்டி சொர்க்கலோகத்திலே இருந்து குனிந்து பார்க்குங்கால் நரகலோகம் செல்லாது. மரணித்த பின் அவன் மீண்டும் ஒரு ஞானியாக பிறக்க 2 பாதங்களை காட்டி இடதே உள்ள பாதத்திலே நரகத்தை தவிர்த்து செல்வாயாக என்று சொல்வது கற்பகவல்லி. அந்த கற்பகவல்லியாக இருந்து கொண்டு ஆனந்தமான வாழ்க்கையை அருள்கிறாள்.
கபாலத்தில் தொடங்கி பாதம் வரை, அடிப்பாதம் துவங்கி கபாலம் வரை, கபால தத்துவத்தினை உணர்த்தி, அது உணர்த்துவது ஆதிபராசக்தி. ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதன் என்றால் தலை இருக்கும், தலை இருந்தால் முடி இருக்கும், முடி இருந்தால் சதை இருக்கும், 7 சதைகளை பிரித்தெடுத்த பின் மண்டை ஓடு இருக்கும். அப்பொழுது இவன் அழகை பார்க்கவே முடியாது, ஆளே அடையாளம் தெரியாது. எவனுக்காவது பெயர் மண்டை ஓடு என்று வைத்திருக்கிறானா? அறிவே இருக்காது, அவனுக்கு அரி என்று பெயர் வைத்திருப்பான். அறிவே இருக்காது, அவனுக்கு அரி என்று பெயர் வைத்திருப்பான். அறிவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காது, சதாசிவம் என்பான், நினைத்ததே இல்லை. ஆண்டவனுக்கு துரோகியாக எதிர்மறையிலே இருப்பான், விஷ்ணுவர்த்தன் என்று பெயர் வைத்திருப்பான். கருணைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, கருணாநிதி என்று பெயர் வைத்திருப்பான். விஷ்ணுவின் பெயர் கருணாநிதி. எவனுக்காவது பெயர் என்னவென்று கேட்டால் மண்டை என்று சொல்கிறானா? இல்லை. கபாலன் என்று சொல்கிற கபாலீஸ்வரன் வைத்திருப்பான். மண்டை ஓடு என்று எவனும் பெயர் வைத்துக் கொள்வதில்லை. ஆக இந்த கபாலத்தின் தத்துவத்தின் நாயகத்தை பூஜிக்க வைத்து மரணத்திற்கு பின் ஆனந்தமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய கற்பக வல்லியாக தான் இருந்து ஆதிபராசக்தி தன்னுடைய இருபாதங்களால் அருள் பாலித்தல். இது முதலிலே யார் பூஜிப்பது? இது முதலிலே யார் பூஜிப்பது? விஷ்ணு, லட்சுமி, பிரம்மம், பிரம்மத்தின் பதி சரஸ்வதி, சிவத்தின் பதி பார்வதி தேவி. இவர்கள்தான் இந்த பூஜையை முதலிலே செய்வது. அந்த சக்திதான் பூலோகத்திற்குள்ளே வந்து இறங்கி மனிதனை ஆட்டி வைத்தல். ஆட்டிவித்தால் ஆடாதாரோ? ஆட்டிவித்தால் ஆடாதோரோ? அந்த ஆட்டுதல் தொழிலையும் ஆட்டிவித்தல் தொழிலையும் கற்பகவல்லியின் மூலாதார தத்துவத்தையும் செய்பவள் இந்த அன்னை ஆதி பராசக்தி. இந்த தத்துவத்தின் நிலை பாருங்கள். ஓம் விஷ்ணு விஷ்ணு, லக்ஷ்மி விஷ்ணு, தூலா ஸ்தூலாத்ரேக தூலத்ரேக, பிரணவ பிரதான பிராண பிரணவ ஸ்லோகே, சப்தோ சப்தஸ்ரூபே, சப்தலோக சிருஷ்டி சிருஷ்டி காரணி, திருத்திய சிவோ விஷ்ணு ஆதிசக்தி ஆனந்த பராபர, பவித்ரோ பவித்ர ஆனந்த கற்பக வள்ளி பூஜா சக்தி, லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. ஒரு தாயானவள் கற்பக வள்ளியாக இறங்கி வருகிறாள். இது ஆனந்தத்தின் நிலைதானே. ஆனந்தம் உண்டோ இல்லையோ? இதில் ஆனந்தத்தின் நிலை. ஒரு பெண்ணுக்குள்ளே இத்தனை ஆனந்தம், ஒரு பெண்ணுக்குள்ளே இத்தனை ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை மாயையோடு கூடி கலக்க செய்து மனைவியிடத்திலே கொடுத்து அங்கே நிறுத்தி விடுகிறாள் அன்னை. தாயிடத்திலே கற்ற கல்வி எல்லாம் மனைவியிடத்திலே பறிபோகின்றது. அதற்காகத்தான் கற்பக வல்லியாக இருந்து கொண்டு சிங்கத்தை விட்டு இறங்கி தங்க சிம்மாசனமான சித்தர்கள் அறிந்த நிலையில் பதுமை என்ற ஒரு பொம்மையை பாதத்திலே மேடையாக வைத்து அதன் மேல் வைத்து
2 கால்களின் அடிப்பாதத்தை காட்டி ஆனந்தமான இந்த ஆதிபராசக்தியின் அருளை கொடுக்கிறாள். அதனால் இந்த சக்தி விஷ்ணு வர்த்தனமாகிறது. ஏழு உலகம், 8 திசை, 8 திசைக்கு என் லட்சுமி, திருவெட்டு மந்திரம், நாளை மனிதன் கேட்பான் என்று அவனுக்கு ஒரு உடலை கொடுத்து அதற்கு ஸ்தூலம் என்ற பெயரை வைத்து, ஸ்தூலத்தின் பெயர் உடல், அந்த உடலின் வழியே பஞ்சபூதங்களை தாங்கி விஷ்ணுவை நினைக்க, லக்ஷ்மியை நினைக்க, அல்லது ஆதிபராசக்தியான என்னை நேராக நினைக்க, நான் உனக்கு அருளினை தந்து விடுவேன். ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துத்தே. பாருங்கள், முத்தேவியரும் லக்ஷ்மி விஷ்ணு பூஜைக்கு உரிய பூஜையை செய்யக்கூடிய சக்தியை பூஜிக்கிறார்கள். தேவி 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 முத்தேவியர்கள் யாருடைய பாதத்தை வணங்குகிறார்கள்? ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. உன் பாதங்களை விட்டொழிக்காமல் பற்றி கொண்டிருக்கிறேன், உன் பாதங்களை விட்டொழிக்காமல் பற்றி கொண்டிருக்கிறேன். இது சாதாரணமான விஷயம். அந்த பாதங்களை விடாமல் பற்றி கொண்டிருந்தால் சித்தத்தின் நிலை பெருகுகிறது. சித்தத்தின் நிலை பெருகுமானால் அவள் அமர்ந்திருக்கக்கூடிய தங்க சிம்மாசனத்திலே உன்னை அமர வைக்கிறாள். ஆணோ பெண்ணோ, எத்தொழில் செய்தினும் பங்கமில்லை என்று உன்னை அந்த தங்க நாற்காலியிலே அமரச் செய்கிறாள். உனக்கு சித்தம் தெளிகிறது, சித்தனாகிறாய். சித்தனான பின் அவளுடைய பங்காரு என்ற தங்கத்தின் தாரகை நிலையை நீ அடைகிறாய். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது பொருத்தம். கற்பக வல்லியாக இருந்து ஆதிபராசக்தியான நான் உனக்கு அருளை தருகிறேன். இந்த பாதங்களை பிடித்தவன் விடுவானோ? பிறப்புக்கு பிறப்பு இந்த பாதம் வரும் நமோ. ஸ்துதே பற்றி கொண்டேன், பற்றி கொண்டாய், பற்றிக்கொள். பற்றி கொண்டேன் விஷ்ணு, பற்றி கொள்வேன் விஷ்ணு, பற்றி கொண்டே இருப்பேன் விஷ்ணு, பற்றை விட மாட்டேன். 10 அவதாரங்களுக்கும் உடன் வருகிறார். கல்கி காண்பது அரிது, நாம் கல்கியை காண முடியாது. இப்பொழுது கலியின் துவக்கம் 5,5106 வருஷம், 4,32,000 கடைசியில் கலி தோன்றி மறைகிறதாம். அது நாம் காண இயலாது. கல்கி வரையில் பாதத்தை பற்றி கொள்ள 10வது அவதாரம் கல்கி முடியும் என்று ஆதிபராசக்தியின் பாதங்களை பற்றிய விஷ்ணு மாதா பாத நமஸ்துதே என்று சொல்கிறான். அந்த பாதத்தை மனிதனாக பூவலையில் பிரிந்து நாமும் ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்ல வேண்டும். இது 8வது ஸ்லோகத்தின் உரை. அடுத்து சற்று பொறுத்திருந்து 9வது ஸ்லோகத்திற்கு போவாமாக.